ஹாய் ஹலோ வெல்கம் டு ரீனா இன்டீரியர். நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பக்கத்தில் பெரியார் நகர் நடத்த லொக்கேஷனில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம யூபிவிசி பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே பார்த்துட்டிங்கன்னா ப்ளைன் கலரும் பண்ணியிருக்கோம், அது உடன் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்க நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்கிறது ஒன் பை ஒன்னாக நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஹாலுங்க, கம்ப்ளீட் ஹாலில் பார்த்தீங்கன்னா பூஜை யூனிட் வித் நம்ம டிவி கேபினட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பூஜை யூனிட் பாருங்கள், நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பாக்ஸாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பாக்ஸாக பண்ணி டபுள் டோருங்க, பேக்கில் ஃப்ரூட்டட் ஃப்ளோரை பேனலிங் பண்ணி இங்கே படையல் வைக்கிறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு ட்ரே ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். உள்ள கீழே உள்ள செல்ஃப்ஸ்லாம் பண்ணி கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மேலே பார்த்தீங்கன்னா கோபுரம் மாதிரி நம்ம ஸ்டெப்ஸ் காமிச்சு சிம்பிளாக நீட்டாக அழகாக நம்ம பூஜை கேபினட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு டிவி கேபினட்ஸ் கஸ்டமர் சிம்பிளாக போதும்னு சொன்னனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பேக்கில் பேனி இப்போ ஒயிட்டில் ப்ரொடெக்ஷன் பண்ணி டபுள் கலர் காம்போவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அழகாக நம்ம கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி நம்ம ஹாலிலேருந்து நம்ம இங்கே டைனிங், அதாவது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுடைய ஓப்பன் பார்த்துருக்கோம்னா ஃபுல்லாகவே இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா ஃபுல்லாக பர்கோவில் சின்ன சிம்பிள் டிசைன் பர்கோவில் டிசைன் பண்ணி அண்டு பேக்லேருந்து ஃபுல்லாக ஃப்ரேம் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸுங்க, இந்த இடத்துல கிளாஸ் ஒர்க்கு. ஸோ அங்கே கிளாஸ் துருவாக்கி கஸ்டமர் கிளாஸ் போதுன்னு சொன்னாலும் நான் சின்ன சிம்பிள் டிசைனில் கிளாஸ் பண்ணி சிம்பிளாக நம்ம கஸ்டமர் பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே உள்ளே வாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு இதே தான் ஃபுல்லாக சிம்பிளாக டிசைனிங் பண்ணி ஆக்சுவலாக இந்த பிளைன் ஏரியாங்க, இது நம்ம பாக்ஸாக நம்ம என்ன பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளைன் ஏரியா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பில்லர் இருந்தது, இந்த பில்லரை கவர் பண்ணி நம்ம இந்த இடத்துல சின்ன டிசைனிங் பண்ணி கீழே ஃபுல்லாக டோர் போட்டு ஸ்டோரேஜுக்கு டோருங்க, இது ஃபுல்லாக ஸ்டோரேஜுக்கு நம்ம திங்ஸ் வச்சுக்கலாம், அந்தளவுக்கு ஸ்டோரேஜுக்குள்ள டோர்ஸ் கொடுத்துருக்கோம். டோர்ஸ் கொடுத்து அன்சைடு ஃபுல்லாக க்ளோசிங் பண்ணி நம்ம இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் இப்போ கிச்சனில் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒயிட் வித் டர்க்கிஸ் ப்ளூன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கலர் பேர் டர்க்கிஸ் ப்ளூன்னு சொல்லுவோம். ஒயிட் வித் காம்போ போகிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும், கலர் ரொம்ப ஹைலைட்டாகவும் ரிச்சடாகவும் இருக்கும் இந்த கலர் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளைன் கலர்ஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், ஃபுல்லாக பிளாக் ஹேண்டில் கொடுத்து பிளாக் ஹேண்டில் கொடுத்தனா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குங்கிறனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எஸ்எஸ் போட்டோம்னா நல்லா இருக்காதுங்கிறனால பிளாக் ஹேண்டில் பண்ணி கொஞ்சம் அட்ராக்டிவ் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படி இங்கே பார்த்துட்டிங்கன்னா பேஸ்கெட்ஸுங்க, நம்ம பிளேட்ஸ் வைக்கிறதுக்கு அந்த கட்லரி பேஸ்கெட்ஸு அண்டு ஆயில் கேன் வைக்கிறதுக்கு ஆயில் புல்லோட் பேஸ்கெட்ஸ் பண்ணியிருக்கோம். இங்கே கேஸ் வைக்கிறதுக்கு நம்ம கார்னர் டோர்ஸ் ஓட பண்ணி சிம்பிளாக நம்ம கஸ்டமர் பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செல்ஃபுங்க, செல்ஃபில் பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி கடப்பால் செல்ஃப் இருந்தது. பார்த்தோம்னா நமக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா ரெண்டாக டிவைட் பண்ணி கீழே ஃபுல்லாகவே டோர் கான்செப்ட் எல்லாமே ஒரே மாதிரி நம்ம கீழே ஃபுல்லாக டோர் காமிச்சு மேலே இங்கே கிளாஸ் டோர் காமிச்சிருக்கோம். மேலே எல்லாமே 1+1 காம்போவில் நம்ம பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வார்ட்ரோப் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த பெட்ரூமில் உங்களுக்கு 10-16 பெட்ரூமு. இந்த 10-16 பெட்ரூமில் நம்ம என்னென்னா அழகாக பாக்ஸ் டைப்பில் வார்ட்ரோப்ஸ் பண்ணி ஃபுல்லாக டபுள் டோரில் போட்டிருக்கோம். இங்கே ஒரு லாக் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம், நம்ம ஒரு சேஃப்டி லாக் இருக்கு ஒன்று. அந்த உள்ள கஸ்டமர் ஆங்கிள் வேண்டான்னு சொன்னாலும் என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபுல்லாக செல்ஃபாக கொடுத்துருக்கோம், கம்ப்ளீட்டாக உள்ள செல்ஃபாக கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு ட்ராப்ஸ் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல இங்கே ட்ராப்ஸ் ஒன்று பண்ணியிருக்கோம். பார்த்தா ரொம்ப ரிச்சாக ரொம்ப அழகாகவும் நம்ம பைன் கலர்ஸில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி இங்கே வந்துட்டோம்னா நமக்கு இங்கே ஒர்க்கிங் டேபிளுங்க, சில ஒர்க்கிங் பண்ணுற மாதிரி கேட்டாங்க. இந்த இடத்துல ஒர்க்கிங் டேபிள் வேணுங்கிறனால என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஃபோல்டிங் டேபிள் நம்ம வேணும்னா நம்ம இறக்கிக்கலாம், இந்த மாதிரி நம்ம நிப்பாட்டிக்கலாம். அந்த மாதிரி சில இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே உங்கள் ஐனிங் டேபிள் கேட்டாங்க. ஸோ இந்த இடத்துல ஐனிங் டேபிள் மாதிரி கேட்டாங்க வேணும்னா காட் போட்டோம்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது, அதனால நம்ம இந்த இடத்துலையும் ஒரு ஃபோல்டிங் டேபிள் பண்ணிவிட்டு சுவிட்ச் பாக்ஸ் ஆப்ஷன் இருக்குது, ஒர்க்கிங் டேபிளும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் ஐனிங் டேபிளும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செல்ஃப் இருந்ததுங்க, கடப்பால செல்ஃப் இருந்தது. ஒன்லி டோருக்கு மட்டுமே நம்ம போட்டிருக்கோம். மேலே லேப்டாப் கவரிங் மட்டுமே பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே இங்கே பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஆக்சுவலாக ஒரு ஆல்ரெடி ட்ரெஸ்ஸிங் ரூமை இங்கே செட் பண்ணி வச்சுருந்தாங்க, கடப்பால் செல்ஃப் போட்டு வச்சுருந்தாங்க. நம்ம பார்க்க த்ரூவாக ஒரே மாதிரி எல்லாமே
வந்து கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா மேலே லேப்லேருந்து என்ன பண்ணிருக்கோம்னா உங்களுக்கு வந்து டபுள் கலரில் வரவே நம்ம வந்து காம்போ மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்க. டோர்ஸ் எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் லைன் வர மாதிரி பண்ணியிருக்கோம். ஜிக்ஜாக்காக பண்ணாமல் ஒரே சிங்கிள் லைனில் வந்து ஒயிட்டு டர்க்யூஸுங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரே லைனில் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம். இதே மாதிரி உங்களுடைய வீட்டுக்கு இன்டீரியர் தேவைப்பட கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் இடத்துக்கே வந்து பெஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். தேங்க்யூ.